வணக்கம். இன்னைக்கு டே 34 4வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முதலில் இந்த பிக் பாஸ் சீசனில், அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணுற 2 பிக் பாஸ் சீசனில் முதல் முறையாக ஒரு குறும்படம் வந்து போட போகிறாங்களாம். அந்த குறும்படம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்களாம் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாப்பிட்ற விஷயத்தை பற்றியா இல்லை வந்து யார் பேசுனது விஷயத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஏதாவது ஒருத்தவங்க லீக் பண்ணியிருப்பான், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் அதெல்லாம் பார்க்கல. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, எனக்கு வந்து எதை பற்றியும் பார்க்காம ட்விட்டர் அது இதுன்னு எதுவுமே பார்க்காம எனக்கு என்ன தோணுச்சு விஷயம்னா, இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்ட விஷயம் ஏதோ ஒன்று தான் கான்ட்ரவர்சி ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்களே, ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்களை பின்னாடி பேசுறதையாச்சும் இவங்க முன்னாடி காட்டினாலாச்சும் இவனுக்கு ஏதாவது நம்ம முன்னாடி ஏதாவது உருப்படியாக பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலைக்காக தான் பண்ணுறாங்க. இந்த குறும்படம் போட்டால் இந்த ஆட்டோமேட்டிக்கான ஃபீல் வரும். போன சீசனில் நிறைய வாட்டி எதிர்பார்த்தேன், பட் ஆனால் பண்ணலை. இந்த வாட்டி போன வாரம் அது டைம்லாம் நிறைய குறும்படம் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இந்த வாரம் வந்து சுத்தமாக கண்டென்ட் இல்லை. அதனால் வேறு வழியே கிடையாது. இந்த குறும்படத்தெல்லாம் போட்டு இவங்களை ஏதாவது புஷ் பண்ணி, டேய் இதை மாதிரிலாம் ஒன்று பேசியிருக்காங்கடா, இந்த மாதிரிலாம் நடந்துருக்குடா, இதையும் புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு கேவலமாக நடந்துட்டுருக்காங்கடா, தயவு செஞ்சு கேம் ஆடுங்கடான்னு கெஞ்சி கூத்தாட முடியாத நிலமையில் பிக் பாஸோடைய டேரக்டர் வந்து ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்படிங்கிறது தான் ஒரு மனவர்த்தமான விஷயம். விஜய் சேதுபதிக்கு முதல் குறும்படம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம நைட்டு பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு பார்வதி பேசுனதா, கமருதீன் பேசுனதா, இல்லை வந்து மற்றவங்க பேசிக்கிட்டது, யார் வந்து பெருசாக அந்த திவ்யா பேசிக்கிட்டதா, இது எந்த விஷயத்தை வச்சு குறும்படமாக வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். அதுதான் நான் எதிர்பார்த்து காத்துன்னுக்கிறேன். உருப்படியாக ரொம்ப பவர்ஃபுல்லான கேம் ஆடுறதுக்கு இவங்க தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளும் பார்க்குறோம். 30 days ஒரு 30% நாட்கள் வந்து முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. அப்படிங்கும்போது அந்த 30 நாட்கள் வரைக்குமே இவங்க பெரிய அளவிற்கு நம்மளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 விஷயங்களை தவிர எதுவுமே பெருசாக பண்ணலை. ஸோ இன்னும் கூட இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன, இவங்க என்ன மனநிலைக்காக உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க, இவங்களுக்கு கேம் ஆட தெரியுமா தெரியாதா, இவங்களால செய்ய முடியாதான்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ சபரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரோரா பின்னாடி பேசிகிட்டு இருந்த விஷயமோ இல்லை பாரு வந்து பேசுகிற விஷயம் தான் மிக முக்கியமான விஷயமா இருக்கும். எனக்கு என்னமோ இந்த பாரு, கமருதீன், திவ்யா இவங்களுக்குள்ளே வர இந்த விஷயம், சாண்ட்ரா பேசுனது இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இவங்களுக்குள்ளே தான் ஏதாவது ஒரு கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியேருந்து வந்தவங்களை விட உள்ளுக்குள்ளே இருக்கவங்க, ஏற்கனவே இருக்கிறவங்க யாரை பற்றி தப்பாக பேசியிருக்காங்களோ அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் திவாகர் கூட வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாப்புல, அதை கூட எடுத்து கண்டென்ட்டாக மாற்ற முடியும். இன்றைக்கி ஏன்னா காலையிலேருந்து வந்து யாருக்கு விசிபிலிட்டி கிடைக்கலையோ அவங்கள தான் பிடிச்சி உருட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் சொல்கிறது கூட இது வரைக்கும் பெரிய அளவுக்கு வந்து விசிபிலிட்டி வராமல் பின்னாடி பேசின யாரோ ஒருத்தங்களை வச்சு கூட விஜய் சேதுபதி கண்டென்ட்டாக எடுத்து கூட பேசலாம். அதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது நடக்க போகுது நம்மளால் சொல்ல முடியாது, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மொத்தத்தில் இன்றைக்கி ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று தான் நமக்கு கூட காரணமாக இருக்குது. பொறுத்து பார்த்துட்டு மறுபடியும் பேசுவோம்.